பயணம் பண்ணுறது வந்து நம்மளுக்கு கொடுத்து வச்ச மாதிரி நம்ம நினச்சிட்டு வந்து நம்ம வந்து சந்தோஷமாக பயணம் பண்ணுங்க. கஷ்டத்தெல்லாம் பார்க்கவே கூடாது. இந்த புல்மேட்டு பாதை, பெரிய பாதை, இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி தன்மை கொண்டதுங்க. நான் காலையிலே சொன்னேன் பார்த்திங்களா, அந்த 7 மணிக்கு ஃபாரஸ்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த காட்டு எருமை தாங்க. எப்படி தெரியுது பார்த்திங்களா, அப்படியே அழகாக மேய்ஞ்சிட்ருக்கு. இதான் வந்து நாட்டு. எல்லோருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம சபரிமலைக்கு புல்மேட்டு பாதையில் பயணம் பண்ணி இந்த 2025வது வருஷத்துக்கான நடைமுறை விதிமுறை என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க, சத்திரம் முதல் செக் போஸ்ட் காலையில் எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணி டோக்கன் தர ஆரம்பிக்கிறாங்க, எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க, இந்த புல்மேட்டு பாதையில் பயணம் பண்ண நீங்கள் என்னென்ன ப்ரூஃப் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும், நீங்கள் மகர ஜோதி பார்க்க சன்னிதானம் வந்தாலும் பம்பை வந்தாலும் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குதா இல்லையா, வெளிநாட்டிலிருந்து வர்றவங்க பெரிய பாதையிலையோ புல்மேட்டு பாதையிலையோ பயணம் செய்ய என்ன ஐடி ப்ரூஃப் கொடுக்கலாம், இது மட்டும் இல்லாமல் புல்மேட்டு பாதையில் நம்ம விழுந்தெந்திரிச்சு பயணம் பண்ண ஒரு சுவாரஸ்யமான பயணப்பதிவு தாங்க இது. ஓகே, மணி வந்து கரெக்டாக 11 மணி ஆகுதுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா குமுளிலேருந்து 5:15 பஸ்ஸுக்கு ஏறி நம்ம இங்கே அடிவாரம் வந்ததே பார்த்திங்கன்னா சத்திரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 6 மணிக்கெல்லாம் வந்தாச்சுங்க. வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி எல்லாம் கவுண்ட் பண்ணி உள்ளே அனுப்புறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து 11 மணி ஆயிடுச்சுங்க. பெரிய பெரிய சம்பவமெல்லாம் நடந்துச்சு. புல்மேட்டு பாதையில் பயணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து பறி போகிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப கவலையாயிடுச்சுங்க. நம்ம கூட வந்த சாமிங்க தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா டோக்கன் போட்டிருந்தாங்க. ஸோ வந்து அங்கே தவிச்சு போய் நிற்கும் போது வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு சாமி நம்பர் கொடுத்து இவங்களை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது முருகன் கோயில்கிட்ட ஒரு சாமி நின்றுருந்தார். அவரை போய் பார்த்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா 230வது டோக்கனில் வந்து நம்மளே சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ நம்ம 6 மணிக்கு வந்து இப்போ 11 மணிக்கு வந்து நம்மளுக்கு புல்மேட்டு பாதையில் பயணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஒவ்வொரு வருஷமும் நம்மளுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வருஷம் அந்த மாதிரி வந்தது, அந்த தடையை தாண்டி நம்ம மேலே வந்துட்டோங்க. ரொம்ப சந்தோஷங்க. நான் வந்து அவங்களோட தான் பயணம் பண்ணுவேன். அப்படி நம்ம போகலாங்க. புல்மேட்டு பாதை ஸ்டார்டிங் பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஏத்தமாக பெருவழி பாதையை வந்து நினைவுபடுத்துங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்களேன், பெரிய பாதையில் போன ஞாபகம் அப்படியே வருதுங்க. இந்த மாதிரி தாங்க ரொம்ப அழகாக போகுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மரங்கள் செடி கொடிகள்லாம் அதிகமாக இருக்கிறனால, இந்த மண் ஈரப்பதம் வந்து அதிகமாக இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுவாசிக்க வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும். எவ்வளோ பெரிய மேட்டில் ஏறினாலும் வந்து பார்த்திங்கன்னா உன்னால் வந்து ஈஸியாக வந்து மூச்சு விட்றதுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பஸ்ஸில் வந்து உட்காரவே முடியல, அந்தளவுக்கு செம்மையான குளிர். வர்றவங்க பெருவழி பாதையில் போனாலும் சரி, பம்பையிலேருந்து போனாலும் சரி, புல்மேட்டு வழியாக போனாலும் சரி, நீங்கள் வந்து பெட்ஷீட் எடுத்து வந்துடுங்க. குளிருக்கு தேவையான எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுங்க. பயங்கரமாக குளிருது, அப்படியே உடம்பு அது வாட்டுக்கு நடுங்க ஆரம்பிச்சிருது. பாருங்கள், அற்புதமான பயணங்க. நல்ல மேடு, அப்படியே சுற்றி சுற்றி மேலே ஏறுங்க. இந்த இடத்துல வந்து நல்லா சறுக்குதுங்க. இப்போ வந்து மணி வந்து பார்த்திங்கன்னா 11:09 ஆகுது. 11 மணிக்கு ஏற ஆரம்பிச்சு இந்த பிளேஸ்க்கு வந்துட்டோம். இன்னும் நம்ம மேட்டில் தாங்க ஏறிட்டுருக்கோம். அப்படியே நட்டமாக மேலே போகுதுங்க. அப்படியே செவுறு மாதிரி பயங்கர செங்குத்து, அப்படியே உயரமாக மேலே ஏறுதுங்க. மணி வந்து பார்த்திங்கன்னா 11 மணிக்கு ஏற ஆரம்பிச்சு 11:15 ஆகுதுங்க. சும்மா ஒரு 1/4 மணி நேரம் தாங்க ஏற்றம் இருந்துச்சு. நம்ம கடந்து வந்துட்டோம். இப்போ பாருங்களேன் எவ்வளோ சமமாக போகுதுன்னு. நல்ல நிழலுங்க. இந்த கிளாரிட்டிக்கே உங்களுக்கு தெரியும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்கா இல்லையானே தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா மனசு அப்படி கலங்கி போயிடுச்சு. ரொம்ப தவிச்சு போய் நின்றுட்டேன். புக்கிங் எதுவுமே பண்ணாமல் வந்துட்டேங்க. ஆதார் கார்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ வந்து அப்படியே கிளம்புன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து வாய்ப்பு கொடுத்தனால
இப்போ வந்து நம்ம இந்த பாதையில் வந்து நம்ம பயணிச்சிட்ருக்கோங்க. குமுளியிலேருந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் சொல்லிடுறேன். குமுளியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா விடிய காலையில் வந்து 5:15 வந்து பஸ் இருக்குங்க. 5:15 to 5:20 வந்து உங்களுக்கு பஸ் வந்துடும். நீங்கள் வந்து ஏறி வந்துடலாம். உங்களுக்கு அந்த நைட்டு வந்து பார்த்திங்கன்னா குமுளியிலேருந்து வண்டி பெரியாருக்கு வந்து பஸ் எனி டைம் இருக்குது. லாஸ்ட் பஸ் வந்து பார்த்திங்கன்னா வண்டி பெரியார்லேருந்து சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு பஸ் இருக்குது. நீங்கள் வந்து நைட்டு வந்து இங்கே ஸ்டே பண்ணி அதுக்கப்புறம் காலையில் வந்து நீங்கள் பயணம் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பாஸ் வந்து புக் பண்ணிவிட்டு வாங்க. புக் பண்ணாமல் வரவே வராதீங்க. எப்படி போகுது பாருங்கள். பெரிய பாதையை கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிறுத்துதுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஆஹா, அற்புதமான பயணங்க. பாருங்களேன் பாதை எப்படி போகுதுன்னு. நல்ல கிளைமேட்டுங்க. சூரியனவே காணா. வாய்ப்பு ஈஸியாக கிடைக்கும்போது அது கஷ்டமாக தான் தெரியும். வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. பம்பானா அந்த வழியாக போ, இல்லைங்க என்கிட்ட வந்து டிக்கெட் இல்லை, நான் பம்பா முட்டுமாச்சு நான் போய்க்கிறேங்கன்னு சொல்லி சொன்னேன். இங்கிட்டு போகக்கூடாது அங்கிட்டு போன்னு சொல்லிட்டாங்க. இப்போ மணி வந்து கரெக்டாக 11:28 ஆகுதுங்க. பாருங்களேன் வானம் அப்படியே அந்த வானத்துக்கு உள்ளே போகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வழி போகுதுங்க. இந்நேரம் அளவு பண்ணிட்டினா இதெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பேங்க. பாஸ் இல்லாமல் வரவே வராதிங்க. ஸ்பாட் புக்கிங் இருக்குன்னா வந்து நினச்சி மாற்றுவாங்க. கூட்டம் இருக்கிறத பொறுத்து இல்லாத பொறுத்து வந்து அப்டேட் மாறிட்டே இருக்கும். அப்படியே அந்த பனிமூட்டம் பார்த்திங்களா எந்த அளவுக்கு அப்போ இந்த இடத்துல கூலிங் இருக்குன்னு பாருங்களேன். அப்பல நீங்கள் எங்கே சாமி போகிறீங்க? இவர் பாருங்களேன். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் வருங்க. ஒன்றும் இல்லைங்க, சகதி லைட்டாக இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா அழுங்காமல் கால் எடுத்து வச்சா போய்கிட்டே இருக்கலாம். இந்த கல் இருக்கா, இங்கேயும் கல் இருக்கா, அடுத்த ஸ்டெப்பு இங்கே, அதுக்கப்புறம் இங்கே, அவ்வளோதாங்க நம்ம தாண்டியாச்சு. அவ்வளோதாங்க. இந்த தண்ணி பாருங்களேன், கால் வச்சு காலை எடுத்தேன்னே வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி மாதிரி பழைய நிலைமைக்கே திரும்பிடுது. கால் வைக்கும்போது கலங்குதுங்க. இந்த போகிற தண்ணி தாங்க. ஆனால் ரொம்ப கூலிங்காக இருக்குங்க. நம்ம கால் வைக்க வேணாம். நல்ல கிளைமேட்டுங்க, அற்புதமான கிளைமேட்டு. அப்படியே சும்மா ஐஸ் மாதிரி இருக்குங்க. பெரிய பாதையிலலாம் காலை விட்டு நல்லா நினச்சிட்டு போயிருப்பேன். பிஸ்கட் சாப்பிட்டு வந்துட்டார். கரெக்டாக 11:40 வந்து பார்த்திங்கன்னா முதல் வாட்டர் பாயிண்ட்டுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மூலிகை குடிநீர் வந்து கொடுத்துட்ருப்பாங்க. பதினொன்று 43ங்க. நம்ம வந்து கிளம்பிட்டோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 டம்ளர் மட்டும்தாங்க இருந்துச்சு. ஸோ தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து டைம் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சு. எனக்கு வந்து தனித்தாவை எடுக்கலை. எனக்கு விட்டால் போதுங்கிற சந்தோஷத்தில் போயிட்டுருக்குங்க. எனக்கு சாப்பாடு தண்ணி எதுவுமே வேணாங்க. என்னை இந்த புல்மேட்டு பாதையில் பயணம் பண்ண விட்டால் போதும். வாட்டர் கேன் ஒன்று வச்சுருக்கேன். தண்ணி வந்து சுடு தண்ணியே ஃபுல்லாக இருக்குது. இந்த பெருவழி பாதையிலையாக இருக்கட்டும், புல்மேட்டு பாதையிலையாக இருக்கட்டும், நல்லா கவனிச்சுக்கிறாங்க. நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா 2 பரோட்டா சாப்பிட்டு சுடு தண்ணியெல்லாம் கொடுத்தாங்க. வாங்கி வாட்டர் கேன் நிரப்பிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயணத்தை தொடங்கிட்டோம். பாருங்களேன் எல்லாம் வறண்டுருச்சுங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து கொடுத்து வைக்கல. தண்ணியோடு பார்த்துருந்தா அற்புதமாக இருந்திருக்குங்க. இந்த நீர்த்தேக்கம் வந்துங்க இந்த புல்மேட்டு பகுதியில் வாழ்கிற மிருகங்களுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து தேக்கி வச்சு கட்டி வச்சுருக்காங்க. பாவங்க, வாயில்லா ஜீவனுங்க. அதுகளை நம்பி தான் நம்மளை இங்கே பயணம் பண்ணி விடுறாங்க. அதெல்லாம் குறி வச்சு தாக்க ஆரம்பிச்சுன்னா நம்ம இங்கிட்டு நடக்க மாட்டோம். வகுத்துக்கு எதாவது 2 கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜீவன்கள்லாம் வந்து இங்கிட்டு அது வாட்டுக்கு மேய்ங்க. நல்ல மிருகங்கள்ங்க. அதோட நம்பிக்கையில் தான் விட்றாங்க. ஃபாரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே தான் இருப்பாங்க, மற்ற எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. சாமிகள் மட்டும்தான் அந்த மாதிரி போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வாழ்கிற மிருகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்தர்களுக்கு வந்து உதவி தாங்க செய்யுது. இங்கே பாருங்களேன், கல் முள்ளுமா இருக்குமா. இந்த மாதிரி போடும்போது வந்து பார்த்திங்கன்னா இதை மிதிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தலகாணி மாதிரி இருக்குங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வழியெல்லாம் எவ்வளோ கல் இருந்தாலும் இந்த யானை சாணம், காட்டெருமை சாணம் இதெல்லாம் கிடக்கும்போது அது அப்படியே மிதிப்பட்டு
அது ஒரு சிமெண்ட் ரோடு மாதிரி அப்படியே சமதளமாயிருங்க. நிறையா குத்துக்கல்லெல்லாம் இருக்குது இங்கே. இந்த யானைகள் வந்து வழியிலே வந்து பார்த்திங்கன்னா சாணம் போட்டு போகிறனால இங்கே பாருங்களேன், எல்லாம் காஞ்சி போய் அப்படியே அதுவே ரோடாக மாறிடுச்சு. ரோடு எது சாணம் எதுன்னு தெரியாத அளவுக்கு. பயணம் பண்ணுறது வந்து நம்மளுக்கு கொடுத்து வச்ச மாதிரி நம்ம நினச்சிட்டு வந்து நம்ம வந்து சந்தோஷமாக பயணம் பண்ணுங்க. கஷ்டத்தெல்லாம் பார்க்கவே கூடாது. ஆனால் என்னென்னா ரொம்ப ரொம்ப கவனமாக பயணம் பண்ணணும். இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல எல்லாம் குத்து குத்துக்கல்லாம் இருக்கா, அப்படிங்க பாருங்கள், நல்லா தலகாணி மாதிரி இருக்குங்க யானைச்சாணம். பாருங்களேன், கலர் கலராக பூக்கள், அழகான மலைகள், எப்படி இருக்குது பாருங்களேன் இந்த பாதை. நான் காட்டுறேன், அப்படியே நல்லா ரசிங்க. பாருங்கள், அப்படியே அழகாக பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன். ஐயோ, என்னை மட்டும் வீட்டுக்கு தாட்டி விட்டுருந்தா அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிருப்பேங்க. நல்ல ஒரு சமமான பிளேஸ்க்கு வந்துட்டேங்க. இது வந்து வண்டி பாதை மாதிரி இருக்குது. ஆனால் இது புல்மேடு கிடையாது. இது வந்து அழகிய மலைத்தொடர்கள் மாதிரி இருக்கிற ஒரு பொசிஷனான ஒரு பாதைங்க. புல்மேடு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அப்படியே மட்டமாக சும்மா பயங்கரமாக இருக்குங்க. போர்வை மாதிரி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. புல்மேட்டு பாதையில் வந்துங்க நிறையா நீர்நிலைகள்லாம் வந்து ஓரஞ்சரமாக வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குழி மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக உருவான மாதிரி தெரியலங்க. ஃபாரஸ்ட்டு வந்து விலங்குகளுக்காக வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை எதுவுமே இல்லை, பனி அடிச்சிட்ருக்கு. இந்த வறண்ட பூமியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கமெல்லாம் தண்ணி நிற்கிது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் வந்து விலங்குகளுக்காக வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புதுசாக வரனால வந்து நம்மளுக்கு தான் வந்து இங்கே வாழ்கிற மிருகங்கள் வந்து ரொம்ப புதுசு. அவங்களுக்கு வந்து நாய்க்குட்டி பூனைக்குட்டி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்ல பிராணிகள் மாதிரி தான். அங்கங்கே தொட்டி கட்டி இந்த மாதிரி வந்து ஜேசிபி வச்சு குழி தோண்டி நல்லா வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக பராமரிக்கிறாங்க. இது கவி ஃபாரஸ்ட்லேருந்து இது கேரளாவே விலங்குகளே வந்து பிரிக்கவே முடியாது. கேரளா மக்களே விலங்குகளே வந்து பிரிக்கவே முடியாதுங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்றோட ஒன்றா வந்து வாழ்ந்து வர்றாங்க. நம்ம அப்படியே பயணம் பண்ணி வரும்போது இங்கே வந்து ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ் வச்சு இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே வந்து உங்களுக்கு முடிஞ்ச உதவி வந்து செய்வாங்க. ரொம்ப நல்ல மனுஷங்க. நமக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து நம்ம பயணத்துக்கு வந்து ரொம்ப ஒரு உறுதுணையாக இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. மழை பெய்யலைங்க, ரெயின் கவரு எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வேறு அந்த இறக்கத்தில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அட்டகன்னு இருந்துச்சுன்னா தைலமும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவர் என்னை தாங்க திட்டுறாரு, யாராச்சும் வீடியோக்குன்னு எடுத்து போடுறாங்கன்னு நம்பி வந்துடாதீங்கன்னு என் காது பட பேசுகிறாரு. ஒன்றே ஒன்று தாங்க சொல்லுவேன், நம்ம வந்து அள்ளி விடுறதெல்லாம் இல்லை. ஃபிட்னஸ் இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கை கால் வலி தெரியுது. ஃபிட்னஸ் இருந்துச்சுன்னா இது வந்து சொர்க்கங்க. நானே பாருங்கள் செருப்பு போடாமல் தான் போயிட்டுருக்கேன். நல்ல பூமிங்க. இங்கே கிடைக்கிற காற்றெல்லாம் மூலிகை காற்றுங்க. அற்புதமான பூமிங்க. மழை பெய்யாதனால வந்து பார்த்திங்கன்னா வறண்டு போயிருக்கு. அருமையான பகுதிங்க. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அப்படியே இங்கே பாருங்களேன், கரெக்டாக 12:15 வந்து இந்த டவர்கிட்ட வந்திருக்குங்க. நம்ம கரெக்டாக 12:20 வந்து அடுத்த வாட்டர் பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம வந்துட்டோங்க. இங்கே நம்ம தண்ணி குடிச்சிட்டு இங்கிட்டு வந்துட்டோங்க. அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா பைப் அப்படியே லைனாக அப்படியே ஹோஸ் கீழே வருது. இங்கே வந்து தண்ணி நிரப்புது. சரிங்க, அப்படியே நம்ம இங்கிட்டு கிளம்பலாம். இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க, காட்டுறேன். சபரிமலை 7.5 கிலோமீட்டர். காலையில் வந்து சத்திரம் முதல் செக் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 7:15 வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டோக்கன் கொடுக்க வந்து ஆரம்பிப்பாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் ஒரு 6:30 அப்படியே புல்மேட்டில் அங்கங்கே வந்து மேய்ஞ்சிட்டு படுத்துருக்கு பார்த்திங்களா வனவிலங்கு, அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஆடை வந்து பட்டிக்கு முடுக்கிற மாதிரி, மேய்ச்சலுக்கு முடுக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா
உச்சு உச்சு உச்சுன்னு காட்டு இருந்தேன். யானைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து முடுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதையில் வந்து நம்மளுக்கு வந்து அனுமதி கொடுப்பாங்க. பாருங்களேன், சகதி அவ்வளோதாங்க, தாண்டியாச்சு. நல்ல காற்றுங்க, பலமாக அடிக்குது காற்று. நான் பேசுகிறது கேட்குமா என்னென்னு தெரியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயப்படுத்துகிற மாதிரி வந்து காற்று நல்லா இருக்குதுங்க. சூரியனை காணா அப்படியே உள்ளே இருக்கார். பயணம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சூப்பரான கிளைமேட்டுங்க. நல்லா விசுன்னு அடிக்குதுங்க காற்று. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 12:30க்கெல்லாம் வந்து ஒரு இங்கேருந்து நம்மளுக்கு சபரிமலைக்கு ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து நம்ம நெருங்கி வந்துட்டோங்க. காலையில் உண்மையான நினச்சி பார்க்கவே எனக்கு அங்கே நின்று இந்த டைமில் இவங்க என்ன பண்ணுவாங்க, புல்மேட்டு பாதையில் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் அடிவாரத்தில் நின்று யோசித்துக்கிட்டே நின்றுருந்தேன். நினச்சி பார்க்கவே பிரமிப்பாக இருக்குங்க. அப்படியே ஜீப்பில் போய் ஒவ்வொரு விலங்காக வந்து படுத்துருக்கிறதெல்லாம் எழுப்பி விட்டு உள்ளே வந்து காட்டுக்குள்ளே வந்து மேய்ச்சலுக்கு வந்து அப்படியே ரொம்ப தூரம் போய் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து பாதையை வந்து அனுமதி கொடுப்பாங்கன்னு நினைக்கும் போது எந்த அளவுக்கு மனிதர்களோடு வந்து பார்த்திங்கன்னா விலங்குகள் வந்து பிரியமாக இருக்குன்னு பாருங்களேன். இந்த இடத்துல எல்லாம் ஃபாரஸ்ட்டே கிடையாது. சாமிகள் அவங்க பாட்டுக்கு போகிறாங்க, யாரையும் ஒன்றுமே பண்ணாதுங்க. அவங்களாம் தரிசனம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்காங்க. இந்த புல்மேட்டு பாதை, பெரிய பாதை, இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி தன்மையை கொண்டதுங்க. புல்மேட்டு பாதையில் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும் போதும் நீங்கள் லாஸ்ட்டாக முடிக்கும் போதும் வந்து பெருவழி பாதையோட வந்து சாயலை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஆனால் வந்து பெருவழியில் வந்து நீங்கள் புல்மேட்டு சாயலை வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது. பெருவழி பாதை வந்துங்க ஒரு ஏசி மாதிரி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணாத ஜன்னல் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு டார்க்காக இருக்கும். ஒரு இருட்டான பகுதி பெருவழி பாதை ஏசி மாதிரி இருக்குங்க. நடக்கிறதுக்கு உள்ளே போகும்போது அது வந்து வேறு ஃபீலிங். அது வந்து ஒரு இருட்டான ஒரு ஃபீலிங்கு. அது ஒரு மறக்க முடியாத ஒரு ஃபீலிங்கு. ரொம்ப 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 அருமையான ஒரு ஃபீலிங்கு. இந்த புல்மேடு பகுதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர் கூலர் மாதிரி, ஃபேன் மாதிரி பாருங்களேன். நான் பேசுகிறது கூட உங்களுக்கு கேட்குதான்னு தெரியாது, அந்தளவுக்கு காற்று வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். வெயில் தெரியாது. வெயில் காலத்தில் வந்துங்க தண்ணியெல்லாம் வற்றி போச்சுன்னா வைங்களேன், இங்கே இருக்கிற விலங்குகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப சிரமமாயிருங்க. அதனால் அங்கங்கே தடுப்பு போட்டு நீரெல்லாம் வந்து வேஸ்ட் ஆகாத அளவுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன், தண்ணியெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் அப்படியே சேமித்து வைக்கிறாங்க. விலங்குகளுக்கு. ஆமாம், வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வத்திருச்சுன்னா பாவங்க, ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ வந்து அப்படி கொஞ்சம் வந்து வெளியேறி இன்னொரு இதுக்கு போய் அங்கே போய் அடையிற மாதிரி பாருங்களேன். எப்படி இருந்தாலும் 3 அடி இருக்குங்க இதோட ஆழம் இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது. இப்போ நம்ம பயணம் பண்ணுற புல்மேட்டு பாதை வந்துங்க அப்பப்போ வெயில் காற்றுன்னு வந்து கொஞ்சம் சிதற விடும். ஆனால் பெரிய பாதை வந்து அப்படி கிடையவே கிடையாதுங்க. எப்போயுமே ஒரே சீராக இருக்கும், ஒரே தன்மையாக இருக்கும். 48 கிலோமீட்டரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கடைகள் இருக்கும். நிறையா வேணுங்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா விரி, தண்ணி, சாப்பாடு, ஜூஸு எல்லாமே இருக்குங்க. பெரிய பாதை வந்து ரொம்ப அற்புதமான பாதை. புல்மேட்டு பாதையில் வந்து குறிப்பிட்ட தூரத்து அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 வாட்டர் பாயிண்ட்டு ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி, மிச்சர் அந்த மாதிரியெல்லாம் தருவாங்க. மற்றபடி இந்த பாதை வந்து அற்புதமான பாதை தாங்க. இருந்தாலும் வெயில், மழை இதெல்லாம் வந்து இப்படி டைரெக்டாக வந்து மேலே விடும். வெயில் அடிச்சுங்க, இப்போ மறுபடியும் காத்தடிக்குது. அற்புதமான பாதை தாங்க. பாருங்களேன், இங்கே ரெடி பண்ணி வச்சும் கூட வந்து தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. பாவங்க, வெயில் காலத்தில் ரொம்ப சிரமங்க. புல்மேட்டு பாதை நல்ல பாதை தாங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து சொல்கிறது, ஏன்னா இங்கே நீர் வரத்து வந்து கம்மியாக இருக்கிறதுனால ஆக்சிஜன் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். பெரிய பாதையில் அப்படி இல்லைங்க, ஆக்சிஜன் வந்து ஃபுல்லாக இருக்கும். அப்படியே பக்கத்துலேயே தண்ணி ஓடும். எனக்கு ஆக்சிஜன் வந்து நிறைய கிடச்சனால தான் வந்து நான் 10 மணி நேரத்தில் வந்து பயணம் பண்ணி முடித்தேன், சோறு தண்ணி கூட இல்லாமல். பாருங்களேன், இங்கே எல்லாம் வறண்டு கிடக்கா, அதனால் சொல்கிறேன். பார்த்திங்களா, இங்கேயும் சேமித்து வச்சுருக்காங்க.
இங்கேயும் தண்ணி இருக்குங்க. நிறைய இடத்துலங்க பார்த்தாலே வந்து புரிஞ்சுக்க முடியுது. பாவங்க. ஏன்னாங்க இந்த இடத்துல வந்து இது இயற்கையாக உருவான மாதிரியே தெரியலையே. இந்த நீர்நிலைகள் வந்துன்னு யோசிக்கும்போது வந்து அந்தளவுக்கு இங்கே இருக்கிற வனத்துறையும் விலங்குகளும் வந்து ரொம்ப ரொம்ப ஒற்றுமையாக இருக்காங்க. இது வந்து அதுதாங்க இதை காட்டுது. உண்மையான அற்புதங்க. மெயினான செக் போஸ்ட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா கணக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் போனால் கண்டிப்பாக என்னை விட மாட்டாங்க. இதுக்கு தாங்க நமக்குன்னு ஒன்று இருக்கும்போது குறை சொல்ல முடியாதுங்க. பாவம் அவங்களால தான் உள்ளே வந்தேன். நமக்குன்னு ஒன்று இருக்கும்போது நம்ம நினச்ச இடத்துல நம்ம டக்குன்னு நம்ம கடந்து போயிட்டே இருக்கலாம். யாருக்காக நிற்க வேண்டியதில்லை. நான் வந்து 230வது குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 பேருங்க. அந்த டோக்கனை வந்து நீங்கள் ஃபோட்டோ காமிச்சிட்டு கூட போகலான்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம எடுக்காம விட்டோம். ஏன்னா ஆள் மாற்றி நிற்கிறாங்க. இந்த சைடு வந்து ஆள் இல்லாட்டி அங்கிட்டு வாட்ச் பண்ணுறாங்க. சென்ட்ரலில் நிற்கிறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மிச்சரும் கஞ்சியெல்லாம் தருவாங்க. ஆனால் கூட்டத்தில் வந்து உங்களுக்கு எப்படி உடனே கிடைக்குமா என்னென்னு தெரியாது. சபரிமலை வந்து 6 கிலோமீட்டருங்க இங்கேருந்து, இந்த செக்கிங் பாயிண்ட்லேருந்து. மணி வந்து 1:15 ஆகுதுங்க. இன்னும் எங்கள் டீம் வந்து வரல. அப்படியே உட்காந்துட்டேன். இந்த முறுக்கை வச்சு தாங்க பெரிய வழி பாதையை நம்ம முடித்தோம். வேறு சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லை. சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். இங்கே தாங்க கரெக்டாக கணக்கெடுத்து வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து மெடிக்கல் டீம் இருக்காங்க. இங்கே எல்லாமே உங்களுக்கு பண்ணி தருவாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி கிடைக்கும், பஜ்ஜி கிடைக்கும். ஆனால் க்யூ தாங்க. கொஞ்சம் நேரம் உட்காந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் சாப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். நம்மளோட டீம் வந்து வந்துட்டாங்கங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே நம்ம கிளம்பிட்டோம். ஆம்புலன்ஸு எல்லா தேவைகளும் உங்களுக்கு இங்கே வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அப்படியே டயரில் வந்து தூங்குறாங்க பாருங்களேன். பழக்கம் இல்லாட்டி இது ஒரு கஷ்டங்க. பழகிட்டோம்னா இது வந்து சொர்க்கங்க. இது எல்லாமே நாங்கள் வந்து சாப்பிட்டு அப்படியே வந்து இங்கே வந்து நீட்டாக ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அப்படியே வந்து நம்ம பயணத்தை வந்து இங்கே தொடங்கலாங்க. இந்த அப்பப்போ இந்த மாதிரி ஜீப் வந்து தண்ணி ஏதாச்சும் தேவைன்னா எடுத்துகிட்டு வரோம், கொண்டு போகும். பைனாக்குலர் வச்சுருப்பாங்க, பார்ப்பாங்க ஏதாவது வருதா போதான்னு. எல்லா வகையிலும் ஏற்பாடு நல்லா பண்ணியிருக்காங்க. கரெக்டாக வந்து 1:30க்கு வந்து நம்ம இந்த செக் போஸ்ட்டில் வந்து நம்ம கிளம்பி அப்படியே வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் நல்லா தான் இருக்குது. இந்த அப்படியே பேசிகிட்டே இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. நல்ல பிளேஸுங்க. ஆனால் பசுமை தன்மையை வந்து இழந்துருச்சுங்க. அப்படியே கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது. இதனால் அற்புதமான பிளேஸுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் பார்க்குறது வந்து புதுசாக கட்டியிருக்கிற வந்து ஃபாரஸ்ட்டு செட்டுங்க. பாருங்களேன். எங்க அப்படி அழகாக படுத்து ஓய்வு எடுத்துகிட்டு அப்படி நீட்டாக நிம்மதியாக அப்படி ரொம்ப அற்புதமாக ரெஸ்ட் எடுக்கிறாங்க. பாருங்கள், டவர்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபோனுக்கு டவரு இந்த எல்லாமே இருக்கா. இந்த பாருங்களேன், இந்த இடத்துல வந்து நீட்டாக அழகாக வந்து தண்ணி வந்து சேகரித்து வைக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்துல வந்து யானைச்சாணிகள்லாம் கிடக்குதுங்க. ஸோ இவங்களுக்குன்னு ரெடி பண்ண மாதிரி தான் இருக்குது. பாருங்களேன், இந்த மாதிரி நீர்நிலைகள் இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வர்ற வழியில் வந்து யானைச்சாணியெல்லாம் கிடக்குங்க. அந்த இடத்துல காட்டெருமை வந்து கூட்டமாக மேய்ஞ்சிட்ருக்கு பாருங்களேன். இல்லை தெரியுதுங்களா? அந்த இடத்துல கருப்பு கருப்பாக காலையில் நம்மளுக்கு நடை திறந்து விடுறதுக்கு முன்னாடி இந்த மிருகத்தை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செடிப்படி ஓரமாக முடுக்கி விட்டு அதுக்கப்புறம் ஒரு 8:30 மணி 9 மணிக்கு தாங்க நம்மளுக்கு நடை திறந்து விடுவாங்க. அது பாட்டுக்கு மேய்தெல்லாம் காட்டெருமை தாங்க. பார்த்தீங்களா? இந்த புளியாக மேய்து பார்த்தீங்களா? இது வந்து சன்னிதானம் இறக்கத்துக்கு முன்னாடி தாங்க மேய்ஞ்சிட்ருக்கு. இந்த சைடு
முன்னாடி தாங்க மேய்ஞ்சிட்ருக்கோம். ஏன்னா இப்போ வரும்போதே நிறையா செக் போஸ்ட்லாம் புதுசாக வந்து அந்த இதெல்லாம் போட்டு கட்டிகிட்டு இருப்பாங்க. அப்படியே வந்து ஜீப்பில் தாங்க அப்படியே போய் ஒரு ஒரு ஓட்டுனாங்கன்னா அப்படியே உள்ளே நல்லா ஏறி போயிடும். காலையில் அப்படியே வந்து மேய்ஞ்சிட்ருக்கோம். புல்மேட்டு பாதையில் பயணம் பண்ணும்போது யானை, காட்டெருமை இது போன்ற வனவிலங்குகளையெல்லாம் பார்த்தா வந்து பயப்படாதீங்க. அதோட வயசே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அந்த மாதிரி தாங்க இருக்கும். ரொம்ப சின்ன யானைகள் தான், அதுக்கு தந்தம் கூட இருக்காது. ஸோ வந்து எல்லாம் வகுத்துக்காக தான் அங்கங்கே போய் மேயுங்க, அவ்வளோதாங்க. மற்றபடி யாரை பார்த்தாலும் ஒன்றும் செய்யாது. பக்கத்துலேயே மேய்ஞ்சிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு பழக்கம் இல்லாதனால வந்து ஒரு பயமாக இருக்கும். மற்றபடி யாரையும் ஒன்றும் செய்யாது. ஏன்னா இங்கே கட்டி வச்சுருக்கிற நீர்நிலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையானதே கிடையாதுங்க. இவங்க தான் இந்த வனத்துறைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இவங்களுக்குன்னு கொஞ்சம் நீர்நிலைகள்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து அங்கங்கே ஜேசிபி வச்சு தோண்டி கொஞ்சம் சிமெண்ட் வச்சு பூசி வெயில் காலத்தில் வந்து தண்ணி வற்றாத அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. காட்டு எருமையெல்லாம் அழகாக அங்கிட்டு மேய்ஞ்சிட்ருக்கு. பார்க்குறக்கே வந்து மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு பரவசமாக அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. யானைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தந்தமே இருக்காது, விளையாட்டு குழந்தைகள் மாதிரி. உண்மையானே பெரிய யானையெல்லாம் பார்த்தா உண்மையான நம்மளுக்கே வந்து உயிர் போய் உயிர் வரும். அதுக்கு தந்தம் இருக்கும். அதைத்தான் வந்து கொம்பன்னு சொல்லுவாங்க. அந்த யானைகள் பார்த்தாலே நம்ம உடம்பை விட்டு உயிர் வந்து தனியாக பிரிஞ்சு போய் நிற்கும். அந்தளவுக்கு ஆக்ரோஷமான முரட்டு யானைகள்லாம் இருக்குது. இப்போ வந்துங்க நம்ம சன்னிதானம் தெரியும் பார்த்தீங்களா, இந்த புல்மேடு முடிவில் அந்த இடத்துக்கு வந்திருக்குங்க. இது வந்து 2 பத்துங்க. இந்த சன்னிதானம் வந்து இந்த இடத்துல வந்து தெரியும் பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டேங்க. அப்படியே வந்து இங்கே உள்ள வந்து காட்டுக்குள்ளே வந்து இறங்குது. இந்த காடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெருவழி பாதையை வந்து நினைவுபடுத்தும். அங்கே உள்ள எப்படி வந்து உங்களுக்கு டார்க்காக இருக்குமோ அதே மாதிரி தாங்க இங்கேயும் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குங்க. ஆனால் வந்து இங்கே நீர் பசை இருக்கான்னு தெரியல. நீர் பசை இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜனுக்கு வந்து பஞ்சம் இருக்காது. ரொம்ப பார்த்து சாமி பார்த்துங்க. அவங்க வலிக்கு விழுந்துட்டாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. பார்த்தீங்களா கல்லுக பாருங்களேன், எவ்வளோ குத்து கல்லுகளாக இருக்குன்னு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யானை வந்து இப்படி சாணி போட்டு இந்த கல்லையெல்லாம் வந்து அப்படியே மூடி விடுது. அப்படியே ஜில்லுன்னு இருக்குங்க. அப்பா பாருங்களேன், காலெல்லாம் ஈரமாயிடுச்சு. இந்த மாதிரி கல்லுகளையெல்லாம் மூடி விட்டு வர்ற பக்தர்களுக்கு ஒரு இங்கே வாழ்கிற மிருகங்கள்லாம் ஒரு உதவியாக தாங்க இருக்குது. புல்வெளி பாதை வந்து இவ்வளோ அகலமாக நான் பார்த்ததே கிடையாதுங்க. நிறையா ஒர்க் பண்ணியிருக்காங்க, இறங்கி நல்லா வேலை பார்த்துருக்காங்க. இந்த கல்லுகளை மட்டும் குறைக்கவே முடியல. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பாருங்களேன், வண்டி பாதை மாதிரி போகுது. போன வருஷம் வரும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செடி செத்தைன்னு வந்து எல்லாம் குறுக்க மறுக்க நெடுக்கெல்லாம் வளர்ந்துருந்துச்சு. நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்கங்க. இந்த மாதிரி இருக்கணுங்க. இந்த மாதிரி அந்த ஈரப்பதம் தெரியும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கூலிங் வந்து உங்கள் காலில் ஏறும். கால் வந்து எரிச்சல் கொடுக்காது. அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்களேன், ஜில்லுன்னு இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மாற்றிக்கிட்டே வர்றாங்க. ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க. ஒவ்வொருத்தங்க குழந்தைய கூட்டிகிட்டு வர்றாங்க, பக்குவம் பொறுமையாக சொல்லி பக்குவமாக கூப்பிட்டு வராங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க தாத்தா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பொறுப்பு எடுத்துக்கிட்டு அப்படியே ரொம்ப மெனக்கிட்டு ரொம்ப அழகாக அற்புதமாக வந்து கூட்டிகிட்டு வர்றாங்க. பார்க்குறக்கே வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. சூப்பருங்க. ஒரு வனவிலங்கை பார்க்க முடியுதுங்க. இந்தாங்க ஒரு குரங்கு இருக்குங்களா, அவங்க பாட்டுக்கு ஜாலியாக விளாண்டுருக்காங்க. உங்களுக்கு வந்து நான் எடுத்து காட்டுறேங்க. மற்றபடி நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண போகிறதில்ல. அவங்க வந்து பிளாக் மங்கி ஒயிட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா முக பாவனையை கொண்டிருக்காங்க. அப்படியே அழகாக மேலே ஏறுறாங்க பாருங்களேன். பாவங்க, இவங்களையெல்லாம் நிம்மதியாக வாழ விடணும். உங்களுக்கு எடுத்து காமிச்சேங்க, அவ்வளோதாங்க. அங்கே இருக்கார். சரிங்க, நம்ம அப்படி போகலாம். வந்துங்க 2:30 மணி ஆகுதுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வாட்டர் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து சபரிமலை 3 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு தான் வச்சுருப்பாங்க, போர்டு வச்சுருப்பாங்க. பாருங்களேன், 3 கிலோமீட்டர் தாங்க. இங்கே பாருங்கள், காய்ச்சி அப்படியே ஊற்றிட்டே இருப்பாங்க.
எல்லா உதவியும் செய்வாங்கங்க. அவங்களால முடிஞ்சது எல்லாமே செய்வாங்க. பயணம் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. பாருங்களேன், பிடிச்சி அடுப்பில் ஊற்றி அதை ரெடி பண்ணி மறுபடியும் கொண்டாந்து இங்கே ஊற்றுவாங்க. நடக்கிறதுக்கு பாதை நாளுக்கு நாள் வருஷத்துக்கு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களால முடிஞ்சதெல்லாம் அவங்க பண்ணி தந்துக்கிட்டே இருக்காங்க. விலங்குகளை அப்புறப்படுத்துறது, கரெக்டாக வந்து செக் பண்ணி ஒரு தலை கூட மிஸ் ஆகாமல் வந்து பாயிண்ட்டாக வந்து எல்லாத்தையும் கரெக்டாக அனுப்புறது, எல்லாமே சலுப்பு இல்லாமல் எல்லாமே நல்லா தாங்க பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் பார்த்ததை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அவ்வளோதான். நம்ம அள்ளி விடுறதெல்லாம் கிடையாதுங்க. இங்கே வந்து வாழ்க்கையின் சிங்கிள் லைனாக வந்து ஒத்தையடி பாதை மாதிரி தாங்க போகும். இந்த பாருங்களேன், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெனக்கிட்டு செஞ்சு கொடுத்துருக்காங்க. முன்னாடியெல்லாம் அப்படியே திறந்த மணிக்கே தான் விட்டுருப்பாங்க. நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க, அதை நீங்களே பார்ப்பீங்க. ரொம்ப அற்புதமாக கட்டைகளை வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்கங்க. நீட்டாக மரத்துக்கு மரம் சாரம் போட்டு அருமையாக கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல நல்லா இறக்குங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த குச்சி முடிவுலேருந்தே நல்ல ஒரு பாயிண்ட்டான இறக்கம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கேர் எடுத்து நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. பாதையோட தன்மை நிலையை பொறுத்து தாங்க வந்து பயணம் வந்து எளிமையாக தெரியும், கஷ்டமாக தெரியும். இந்த மாதிரி காஞ்சு போயிருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா காலெல்லாம் எரியும். பயணம் வந்து அற்புதமாக அமையிறதே அந்த ஈரப்பதத்தில் தாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ கூலிங்காக இருக்கும். பயணம் போகிறதே தெரியாதுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு மட்டமான பிளேஸாக இருந்துச்சு, இப்போ ரொம்ப மாறி இருக்கு. பாருங்களேன், குழந்தைகள் எல்லாத்துலேயும் பங்கெடுத்துக்கிறாங்க. பெருவழிப்பாதை, சிறுவழிப்பாதை, இந்த புல்மேட்டு பாதை எல்லாத்துலேயும் வந்து குழந்தைகள் வந்து தவிர்க்க முடியாமல் வந்துக்கிட்டு இருக்காங்க. வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏசி மாதிரியும் கொஞ்சம் ஜில்லுன்னு இருந்துச்சுங்க. ஆனால் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரே இடத்துல மட்டும் நான் அதை உணர்ந்தேன். அதையும் டக்குன்னு கிராஸ் பண்ணிக்கிட்டு வந்துட்டோம். இந்த புல்மேட்டு பாதையில் இந்த வழி வந்து பார்த்திங்கன்னா பெருவழி பாதையே தாங்க. ஆனால் வந்து கால் எரிச்சல், அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குத்துக்கல்கள் வந்து நிறையா இருக்குது. ஈரத்தன்மையே கிடையாது. செருப்பு போட்டு நடக்க தான் வந்து இந்த பாதை வந்து லாக்கி. அள்ளியெல்லாம் விட மாட்டேங்க. கண்ணில் பார்க்குறது, நடக்கிறது, நான் உணர்றது, அது மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன், சரிங்களா? இந்த வழியில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பன் குளித்ததாக சொல்கிற உரல் குழி தீர்த்தம் வந்து இந்த சைடு இருக்குங்க. அதையும் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப மோசமான பகுதிங்க அந்த பகுதி. நீங்கள் பாருங்களேன், உட்காந்து தான் இறங்க முடியும். மண் சரிவு இந்த இடத்துல ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாம் வந்து அப்படி சரிஞ்சு வளைஞ்சு ஓடுது. நிறையா குத்துக்கல்லுங்க. பெரிய பாதையில் வந்துங்க அந்த வழியிலையும் ஒரு சுகம் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். இங்கே வந்து கால் எரிச்சல் மட்டும்தாங்க இந்த பாதையில். கால் எரியுதுங்க அப்படியே. ஏன்னா அங்கே வந்து நிறையா நீர்நிலைகள் வந்து உள்ளே வந்து காலை விட்டு வெளியே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இங்கே அப்படி எதுவுமே இருக்காதுங்க. மகர ஜோதி பற்றி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி ஆகணுங்க. நீங்கள் மகர ஜோதிக்கு வந்து சன்னிதானம் வந்தீங்கன்னா நிற்கக்கூட இடம் இருக்காதுங்க, கால் வைக்க கூட இடம் இருக்காது. நிறைய பேர் டயர்டாகி படுத்துருப்பாங்க. அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த பிடிச்சி வச்சு நம்ம நைட்டு வந்து மகர ஜோதி பார்த்தே தீர்றேன்னு சொல்லி யாருமே வந்து அந்த இடத்த விட்டு போக மாட்டாங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்கும். போன வருஷம் நான் வந்திருந்தேன். நீங்கள் அதுவும் இல்லாமல் நீங்கள் பம்பாவிலேருந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வைங்களேன், உங்களுக்கு வந்து நிறைய லைட்டு இருக்குங்க பம்பாவில். நீங்கள் வந்து உங்களால் வந்து பார்க்க முடியாது. அந்த மகர ஜோதி தெரிகிற டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா லைட்டும் ஆஃபெல்லாம் பண்ண மாட்டாங்க, அப்படியே எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களால் பார்க்க முடியாது. எது மகர ஜோதினே தெரியாமல் நீங்கள் வந்து குத்துமதிப்பாக வந்து நீங்கள் கணிச்சு பார்க்குற அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா பம்பாங்கிற ப்ளேஸ் வந்து கீழே வந்து முக்கியமான ப்ளேஸு. லைட்டெல்லாம் ஆஃப் பண்ண அசம்பவிதம் ஆகிடும். ஸோ வந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ண மாட்டாங்க. நீங்கள் சன்னிதானம் வந்தாலும் இங்கே கீழே பம்பாவில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து மகர ஜோதிங்கிறது ஒரு கேள்விக்குறி தாங்க. மணி வந்து 3:21 ஆகுதுங்க. இப்போ வந்து நம்ம இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் நெருங்கி போயிட்டுருக்கோம். இங்கே வந்து எதுவுமே வைக்கலைங்க, போர்டு எதுவும் வைக்காதனால சரியான கிலோமீட்டர் தெரியலங்க. அப்படியே போயிட்டுருக்கோம். ஃபாரஸ்ட் ரேஞ்சர்லாம் வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கி கொண்டு வந்தாங்க.
அது அது எதுக்காக நாங்கள் மெயினாக வந்து நம்ம காட்டு வழியில் வந்து பயணம் பண்ணும்போது வழிப்பயணத்துக்காக வந்து தின்பண்டங்கள் எடுத்துகிட்டு வரோம் பார்த்தீங்களா, பசியாரி அப்படி போகலான்னு சொல்லி எடுத்துகிட்டு வரோம்ல. அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செதற வரோம்ல ஒரு சில தின்பண்டங்கள் எல்லாம், அதெல்லாம் சாப்பிட்டு ஓ பிஸ்கட்னா இப்படி இவ்வளோ இனிப்பாக இருக்குமோ, ஓ இந்த இந்த திங்ஸ்னால் இவ்வளோ இனிப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்லி அதோடய டேஸ்ட்டை வந்து தெரிஞ்சுக்கிச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது காட்டுக்குள்ளே போகாதுங்க. மனிதர்கள் வந்தாலே அவங்க ஏதாச்சும் கொண்டு வருவாங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ குரங்கு இப்படி வந்து நம்மள்ட்ட வந்து வாழைப்பழம் பொரி அதெல்லாம் எதிர்பார்க்குது. அதே மாதிரி காட்டு விலங்குகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் வந்தாலே இந்த மாதிரி எதாவது கொண்டு வருவாங்க, அவங்கள்ட்ட வந்து ஏதாச்சும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்த தாட்டை உருவாக்குறதே நம்ம தாங்க. பெருவழி பாதையிலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யானைகள் வந்து பிடிவாதம் பிடிச்சி சண்டை கட்டி அந்த இதெல்லாம் வந்து போட்டு உடச்சி தள்ளி அதை போய் எடுத்து திங்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டு வந்து நம்ம காமிச்சு கொடுத்ததாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒத்தை யானை மட்டும்தாங்க வந்து பயத்தில் வந்து ஏதோ ஒன்று பண்ணி ஆக்ரோஷமாக வந்து தாக்க ஆரம்பிக்கும். மற்றபடி பெருவழி பாதையில் நடக்கிறதெல்லாம் வந்து அந்த தட்டி கிட்டியெல்லாம் பிடுங்கி விட்டுட்டு எல்லாம் வந்து அந்த சாப்பாட்டு அந்த வகுத்து பிரச்சனைக்கு தாங்க வந்து போய் போராடுது. எத்தனை நாளைக்கு தான் நம்ம மூங்கிலவே திங்கிறது. இவங்க ஏதாச்சும் வித்தியாசமாக டேஸ்ட்டாக தர்பூசணி அந்த மாதிரி இந்த மாதிரி நிறையா கடல முட்டை அந்த மாதிரி நிறையா வச்சுருப்பாங்க. அப்படி ஒரு தாட்டு தாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. பாருங்களேன் போகிற வழியில் எவ்வளோ பெரிய ஸ்பீடு பிரேக்கர் பாருங்களேன், நல்ல மரங்க. இப்போ எவ்வளோ லென்த்து, ஐயோ செம்ம ஸ்ட்ராங்குங்க. அந்த டப்பு டப்புன்னு சத்தமே கேட்கல, கல் மாதிரி இருக்குங்க, செம்ம ஸ்ட்ராங்குங்க. பாருங்களேன் இப்போ என்ன நாங்கள் இங்கே பாருங்களேன் எவ்வளோ பூக்கள் வந்து கிடக்குதுன்னு பாருங்கள். ஓ வாவ் சூப்பருங்க. பாருங்களேன் எல்லாம் ரெட்டாக இருக்குல்ல. கனடா, மலேசியா, துபாய், சிங்கப்பூர் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் வசிக்கக்கூடிய பகுதி. அதுவும் இல்லாமல் அவங்களும் வந்து போன வருஷம் நம்ம மகரஜோதிக்கு வந்த போது வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவிலேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து ஆதார் கார்டுன்னா, இந்தியாவுக்கு வந்து ஆதார் கார்டுனா அதர்ஸ் வெளிநாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா இந்த டூரிஸ்ட் விசா அந்த மாதிரி தானே நீங்கள் எடுத்து வருவீங்க. எடுத்து வரும்போது அதனுடைய நகல் இந்த மாதிரி வந்து ஜெராக்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று வந்து விசா இந்த மாதிரி கொடுப்பாங்க பார்த்தீங்களா. அதை நீங்கள் கொண்டு வந்து பெருவழி பாதையில் வந்து எதுவும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் பம்பையிலேருந்து பதிஞ்சு போகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் புக்கிங் பண்ணும்போது நான் கேள்விப்பட்டது வந்து எல்லா நாட்டுக்கும் வந்து ஒரே மாதிரி ஐயப்பனுடைய அந்த படம் வச்சு ஒரே மாதிரி புக்கிங் ஆப்ஷன் தான் வந்து காட்டுமாமா. நீங்கள் பயணம் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தமிழ்நாட்டுக்காரங்க வந்து புல்மேடாக இருந்தாலும் சரி பெரிய பாதையில் வந்து எது கேட்க மாட்டாங்க. புல்மேடு பாதையில் வந்து நிறைய பேர் வந்து ஆதார் கார்டு கொண்டு வந்திருப்பாங்க. நீங்கள் யாரோ ஒருத்தர் கூட ஜாயின் பண்ணி அவங்களோடையே வந்து நீங்கள் வந்துடலாம், கூடவே வந்துடலாம், அந்த மாதிரி பண்ணலாம். நான் வந்து என்ன பண்ணுறது அப்படியெல்லாம் யோசிக்கணும். புக்கிங் மட்டும் கரெக்டாக பண்ணிக்கோங்க. புக்கிங் பண்ணாமல் வராதிங்க. இங்கே வந்து கூட்டம் ஆயிடுச்சுன்னா வந்து உங்களுக்கு எல்லாமே டைம் எல்லாமே வேஸ்ட் ஆகும், விடவே மாட்டாங்க. இப்போ வந்து நாளுக்கு நாள் கூட்டத்தை பொறுத்து வந்து நிறையா வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே வராங்க. நிறையா வந்து ரொம்ப கடுபடியாக இருக்காங்க. நீங்கள் வந்து டூரிஸ்ட் விசா அந்த மாதிரி சொன்ன பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் மூவ் பண்ணுங்கள். இதான் வந்து ஓ மை காட், இதான் வந்து நான் கேள்விப்பட்டது. ஒன்றும் இல்லை சரிங்களா. நீ வந்து கரெக்டாக 3:35 ஆகுதுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லைட்டெலாம் கட்டி வச்சுருக்காங்க. இந்த லைட்டு செட்டிங் வந்து நம்ம சன்னிதானத்தை நெருங்கிட்டதுக்கான அறிகுறிங்க. ஆனால் இந்த லைட்டு செட்டிங்கோடையே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் கீழே இறங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் வரும். ஆனால் எப்போயுமே இந்த மாதிரி பகுதியை நெருங்கும்போது அது பக்கத்தில் போகும்போது இந்த மாதிரியெல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லாம் பாதை வந்துங்க வித்தியாசமாக எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தாங்க இருக்குது. இதே குத்துக்கல்லுகளோடு தான் வந்து வர்ற வழியெல்லாம் இதே மாதிரி தான் இருக்குது. பெரிய பாதை வந்துங்க அற்புதமாக இருந்ததுக்கு காரணம் சில சொர பகுதியாக இருந்தாலும் நீரோட்டம் இடையில ஒன்றுனால தண்ணிக்குள்ளே காலை விட்டு எடுத்துகிட்டு போகும்போது அருமையாக இருந்துச்சு. ஆனால் இங்கே அப்படி கிடையவே கிடையாதுங்க. கால் வந்து பதம் ஆகிறதுக்கு வாய்ப்பே கொடுக்கல. அப்படியே சொரனே வந்து பார்த்திங்கன்னா போட்டு தேய்ச்சி கல் குத்தி கால் குத்தி அப்படியே போகுது. சரி பரவாயில்லைங்க, இதுவும் ஒரு அற்புதமான பயணம் தானே. பாருங்களேன் அப்படி இங்கேருந்து ஜம்ப் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதில் வச்சா வழுக்கும். அப்போ வந்து உட்காந்து இப்படி குதிக்கிற மாதிரி தாங்க இருக்குது. சரிங்க, இதே மாதிரி தாங்க அப்படி போயிட்டுருக்கு. பாருங்களேன் எல்லாம் கீழே குதிச்சு தான் வருவாங்க. உட்காந்து தான் இறங்கணும். இப்படி ஜம்ப் பண்ணி தாங்க வரணும்.
இப்போ ஒருத்தவங்க வந்து காக்கி சட்டை போட்டு வந்து இந்த லைட்டு கட்டுவாங்கள்ல வயரு, அது வந்து மேலே கொண்டு போயிருந்தாங்க. சாமி இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு கேட்டேன். இன்னும் வெறும் 150 மீட்டர்னு தான் சொல்லி சொன்னாங்க. இன்னும் 150 மீட்டரில் வந்து நம்மளோட பயணமே வந்து முடிவடைய போகுதுங்க. எவ்வளவோ நிறையா விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணலான்னு சொல்லி நான் நினச்சி வந்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் இல்லாதனால உள்ளே அலோவ் பண்ணாதனால அந்த பயத்திலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் எல்லாமே அப்படியே மாறிக்கிச்சு. எதுக்குள்ளேயே போய் எதுக்குள்ளேயே வந்து அப்படியே வந்து இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். உங்களுக்கு வந்து பயணம் பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தரலாம் நிறைய விஷயத்தோடு வந்தேங்க. அது ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து நீங்கள் எங்கேயுமே போகாமல் வராமல் வண்டியிலே போயிட்டு ஒரு ஷாப்பிங் கூட வந்து நீங்கள் வண்டியில் போயிட்டு ஸ்கூலுக்கு குழந்தைங்கள விடுறதா இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் டூ வீலர் யூஸ் பண்ணிட்டு கார் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு ஒரு மாடிப்படி ஏறுறதுனா கூட வந்து பார்த்திங்கன்னா சங்கடப்பட்டு லிஃப்ட்டு யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி உடம்ப வந்து நீங்கள் வச்சுருந்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு ஆன்மீகம் ஒரு பயணம், நான் வந்து கார்த்திகை மாதம் மாலை போட்டேன் அப்படின்னு வந்து நீங்கள் உள்ளே வரும்போது நீங்கள் வந்து சொகுசாக வச்சுருந்த உடம்ப அப்படியே கூட்டி கொண்டு வந்து நீங்கள் பெருவழி பாதையிலையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா புல்மேட்டு பாதையிலையோ விட்டு நீ நடன்னு சொல்லும்போது அது வந்து கண்டிப்பாக ஒத்துழைக்காதுங்க. அது வந்து பழக்கப்பட்டால் மட்டும்தான் வந்து அது வந்து சாத்தியப்படும். எல்லாத்துக்கும் பழக்கப்படுத்துங்க. மாடிப்படி ஏறணும், உங்கள் பக்கத்தில் இருக்கிற கோவில், இந்த மலை கோவிலெலாம் இருக்குது பார்த்திங்களா. இப்போ எங்கள் ஊரில் வந்து கொன்றைங்க மலை, குழந்தை வேலப்பர் கோவில், பழனி மலை இந்த மாதிரி இருக்குது. அங்கெல்லாம் நான் போய் அப்பப்போ வந்து ஏறிட்டு வருவேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் உங்கள் பக்கத்து ஊர் மலைகளில் எல்லாம் ஏறி உடம்பை பழக்கப்படுத்தி மாதிரி பெரிய பாதை புல்மேட்டு பாதையிலெல்லாம் நீங்கள் வந்து பயணம் பண்ணுங்கள். ரொம்ப வந்து எளிமையாக தெரியும். பாதை வந்து எல்லாமே கடினம் தாங்க. வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா குத்து கல்லுகளாக இருந்துச்சு. ஏதாச்சும் சொல்ல மறந்துருந்தாலும் ஏதாச்சும் நான் விட்டு போயிருந்தாலும் நீங்கள் கமெண்டில் கேளுங்க. உங்களுக்கு வந்து நான் உடனே வந்து நான் பதில் சொல்லுவேன். அங்கே புல்மேட்டு பாதையிலேருந்து வரவங்களுக்கு இதாங்க லாஸ்ட்டு செக் போஸ்ட்டு. மொத்தம் வந்து ஃபஸ்ட்டில் ஒரு இடத்துல வந்து பிளாஸ்டிக் செக்கிங்கில் வந்து டோக்கன் வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு இடத்துல வந்து உட்காந்துருப்போம் சாப்பிட்டு, அந்த இடத்துல டோக்கன். அதுக்கப்புறம் 3வது இங்கேங்க. அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நோ என்ட்ரின்னு வந்து ஒரு போர்டு வச்சுருக்காங்க பார்த்திங்களா. இதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பன் குளித்ததாக சொல்லப்படுகிற உரல் குழி தீர்த்தம் வந்து உள்ளே இருக்குதுங்க. மலையாளத்தில் வச்சுருக்காங்க. கேரளா ஃபாரஸ்ட் வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட். சரிங்க, அப்படியே உள்ளே போகலாம். உங்களுக்கு கூட்டி போய் காட்டுறேன். கஷ்டம்னு நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி பாதையெல்லாம் வந்துங்க சொர்க்கமான பாதைங்க. மிருகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொர்க்கத்தில் தாங்க வசிக்கும். இங்கே வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்காது, சுத்தமான காற்றுங்க, மூலிகை காற்று. இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த கஷ்டத்தை பார்த்து வந்து நம்ம வந்து பயணத்தை வந்து தவிர்க்கிறோம். கஷ்டம்னு அப்படிங்கும்போது வந்து பயணம் பண்ணுறது எப்படின்னு தெரியாதனால தான் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. பயணம் பண்ண தெரிஞ்சுன்னா வைங்களேன், உங்களுக்கு வந்து அந்த கஷ்டம் தெரியாது. இங்கே இருக்கிற இயற்கை சூழல்கள், இங்கே இருக்கிற பாதை, இங்கே இருக்கிற நிறைய விஷயங்கள், இந்த மாதிரி வந்து இருக்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு கணக்கு தெரியும். கஷ்டத்தை தவிர இங்கே இருக்கிற உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கணக்கு தெரியும். நீங்கள் ஃபிட்னஸ் இல்லாமல் நீங்கள் இங்கே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஷ்டத்தை தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு கணக்கு தெரியாது. இந்த வரங்க உள்ளே தாங்க போயிட்டுருக்கோம். கூட்டம் இப்போ இருக்குன்னு தெரில. புல்மேட்டு பாதையில் வர்றவங்க இந்த உரல் குழி தீர்த்தத்தில் தாங்க குளிச்சுட்டு போவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து நீர் வரத்து இல்லைங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நம்பிக்கையாக தீர்த்த மாதிரி கூட தெளிச்சிட்டு கூட வந்து போவாங்க. நான் பாருங்களேன், இந்த குட்டி குழந்தைய வந்து குளிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. பம்பையில் பெரிய பாதையில் வர்றவங்களுக்கு பம்பை, அப்புறம் வந்து பம்பையிலேருந்து போகிறவங்களுக்கு பம்பையில் நீர் ஆடுற மாதிரி இந்த புல்மேட்டு பாதையில் வர்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உரல் குழி தீர்த்தங்க. அப்படியே மேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நீர் வந்து அப்படியே கீழே வந்து அழகாக அப்படியே வந்து வரும். நீர் வரத்து கம்மியாயிடுச்சுங்க. சாமி நம்ம லாஸ்ட்டாகவும் வந்து பாஸ் ஆகிடுச்சுங்க. என் கூட வந்து யாருமே வரல. நான் ஒரே ஆள் மட்டும்தான் 230வது டோக்கனில் வந்து உள்ளே வந்திருக்கேன். என் கூட வந்து 15 பேர் வந்திருக்காங்க. என்னோடய பேர் ஃபோன் நம்பர்லாம் சொல்லிவிட்டு நம்ம வந்து வெளியே வந்தாச்சுங்க. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் நம்பர் கேட்டு அந்த செக்கிங் வழியாக தான் உள்ளே போகணும் போல். முடிஞ்ச அளவுக்கு நல்லா கேர் பண்ணுறாங்கங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 3 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் காமிச்சிட்டு தான் விட்டாங்க. நிறையா கேட்டாங்க, கூட வந்தவங்களாம் எங்கே என்ன இதுன்னு கேட்டாங்க. இல்லை நான் ஒரு ஆள் தான் வந்திருக்கேன் 230வது டோக்கனில், பின்னாடி வந்துட்டு இருக்காங்கும்போது சரின்னு போங்கன்னு கரெக்டாக வந்து நோட் பண்ணிட்டு வந்து விடுறாங்க. நல்லா கேர் பண்ணுறாங்கங்க. சன்னிதான கூட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இரிட்டேட்டிங் ஆகுறாங்கன்னு நான் நம்புகிறேன்.
இப்போ வந்து சாப்பிட போகிறோங்க. சாப்பிட்றதுக்கு தான் கடை தொடங்கிட்டு இருக்கேன். நாங்கள் கடை இருக்குது, நான் உங்களுக்கு கடை காட்டுறேன். தமிழ்நாடு ஃபுட்டுங்க. தமிழ்நாட்டு ஃபுட்டு தான் வேணும்னு சொல்லி சாப்பிட்லான்னு வந்தேன். நம்ம தரிசனத்தை முடிச்சுட்டு பம்பைக்கு போகிறக்காக நம்ம திணறிட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு நல்ல கூட்டங்க. அப்போ இந்த 2 பிரதரும் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீழே போகிறக்கு வந்து பெரிய அளவுக்கு உதவி செஞ்சாங்க. இவங்க வந்து சன்னிதானத்தில் தாங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இங்கே இருக்கிற எல்லா ஷார்ட்கட்டும் வந்து இவங்களுக்கு தெரியும். சன்னிதானம் நடசாத்தினாலும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே தான் நாங்கள் இருப்போம்னு சொன்னாங்க. இவங்க இந்த பக்கமாக என்னை கீழே கூட்டிகிட்டு போகும்போது போலீஸ் கேட்டாங்க, நீ எதுக்கு இந்த பக்கமாக வரேன்னு சொல்லி. அப்போ இவங்க 2 பேர் இருந்தாங்க. இவங்க என்னோட ரிலேட்டிவ்னு சொல்லி என்னை பத்திரமா கீழே கூப்பிட்டு போய் விட்டாங்க. இவங்க கீழே கூட்டிகிட்டு போய் விட்ட நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து குமுளிக்கு வந்து போகிறக்கு வந்து பஸ் இருந்துச்சு. இந்த பயணத்தோட ஆரம்பத்துலேயும் முடிவுலேயும் மிகப்பெரிய உதவி கிடச்சிங்க. இந்த பயணத்துக்கு உதவின எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க.